Hello friends, first time domestic flights within India travel பண்ணுற எல்லாத்துக்குமே சின்ன டவுட்ஸ் இருக்கும். அவங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. நீங்கள் ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்கள் கையில் ஃப்ளைட் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், இட் மேபி ஒரு டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா பேன் கார்டு, இல்லைனா ஓட்டர்ஸ் ஐடி ஏதோ ஒன்று இருக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் கேரி பண்ணிட்டு போகணுமா அப்படின்ட்டு. பாஸ்போர்ட் தேவை கிடையாது. பாஸ்போர்ட் இஸ் ஒன்லி ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ராவல். நீங்கள் வித்தின் இந்தியாக்குள்ளே, அதாவது டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் நேஷனாலிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபே போதுமானது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செக்இன் ப்ராசஸ். செக்இன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேகேஜை ஸ்கேன் பண்ணி டேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஸ்ட்ராப்பை வந்து உங்கள் பேக்கில் வந்து பின் பண்ணுவாங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக. இந்த ப்ராசஸ் பேர் தான் டேக் பண்ணுறது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு போவீங்க. ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் செப்பரேட் செக்இன் கவுண்டர் இருக்கும். உங்களோட ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டருக்கு போய் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. போர்டிங் பாஸ் இந்த சென்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்டோட டெக்னிக்கல் டெம்பர் தான் போர்டிங் பாஸ். அதில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நேம், அதாவது உங்கள் நேம் ப்ளஸ் உங்கள் சீட் நம்பர், உங்கள் அரைவல் டிபார்ச்சர் சிட்டி ப்ளஸ் அதோட டைமிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். இந்த மீன் டைமில் உங்கள் பேகேஜ் வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. ஹேண்ட் பேகேஜ் வந்து அப் டு 7 kgs வச்சுக்கலாம். செக்இன் பேகேஜஸ், அதாவது உங்களோட மெயின் லக்கேஜ் வந்து அப் டு 15 kgs வச்சுக்கலாம். அதுக்கு மேலே எக்ஸிட் ஆச்சுன்னா பர் கேஜிக்கு 250 rupees எல்லா ஏர்லைன்ஸும் இந்தியாவுக்குள்ளே சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏர்லைன்ஸ். ஸோ நீங்கள் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸோட வெப்சைட்டில் அதை செக் பண்ணிக்கோங்க. காஸ்ட் எக்ஸிட்டிங் பேக்கேஜ் இருந்ததுன்னா என்ன காஸ்ட் அப்படின்ட்டு. இல்லைன்னா உங்களோட கஸ்டமர் கேரில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயம். இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு போர்டிங் பாஸ் கையில் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக செக்யூரிட்டி செக்இனுக்கு போகலாம். செக்யூரிட்டி செக்இனில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கேஜ் ஒரு ஸ்கேனிங் ப்ளஸ் உங்களை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வெயிட்டிங் ஹாலுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. வெயிட்டிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்இடி போர்டில் உங்கள் ஃப்ளைட் டைமிங்ஸு, அதோட கேட் நம்பர் எல்லாமே டீட்டெயில்டாக டிஸ்பிளே ஆகிருக்கும். அதை வச்சு நீங்கள் அரைவல் சிட்டியை ரீச் பண்ணிடலாம். அரைவல் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ச்சர் சிட்டியில் இந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு இறங்கி டேரெக்டாக எக்ஸிட் ஆகிடலாம். எந்த ஒரு செக்இன், எந்த ஒரு செக்யூரிட்டி செக் எதுவுமே இருக்காது. சப்போஸ் நீங்கள் மெயின் லக்கேஜ், அதாவது ட்ராலி அந்த மாதிரி திங்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஏதாவது டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கான டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.